ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இப்படி ஒரு வித்தியாசமான பக்கோடா செஞ்சு பாருங்க. அதுவும் ஒரு சீக்ரெட் பொருள் சேர்த்து, கூடவே வீட்லயே டக்குன்னு ஒரு மேஜிக் மசாலா அரைச்சு சேர்த்து பண்ணுவோம். நம்ம சீக்ரெட் பொருள் என்னன்னா சேமியா தாங்க. அதை ஒரு 1/2 கப் எடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வேக வட்டி வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம மேஜிக் மசாலா 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி, 1/2 டீஸ்பூன் மல்லி விதை, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10 போல மிளகு, கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. அப்புறம் அதுலயே ஒரு இஞ்சி, ஒரு பெரிய பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் திருப்பி கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. இங்க ஒரு பவுல்ல நீளமா வெட்டின ஒரு பெரிய வெங்காயம், 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு, நம்ம அரைச்சு வச்ச மேஜிக் மசாலா சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி, அப்புறம் நம்ம வேக வச்ச சேமியாவும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா பக்கோடா பதத்துக்கு மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியா 1/2 டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்து 2 டீஸ்பூன் சமையல் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு சீக்ரெட் டிப். இப்படி பண்ணா பக்கோடா செம்ம கிறிஸ்பியா வரும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கிள்ளி நல்லா சூடான எண்ணெயில சேர்த்து பொரிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான கிறிஸ்பியான சேமியா பக்கோடா ரெடி. நம்ம மேஜிக் மசாலா சேர்த்ததுனால பக்கோடா நல்ல வாசனையா செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.